நடிகர் விஜயின் தமிழக வெற்றி கழகம் தொடங்கப்பட்டு ஓராண்டை நிறைவு செய்திருக்கிறது. கடந்த ஓராண்டு முழுவதுமே பனையூரில் இருந்து ஒர்க் ஃப்ரம் ஹோம் அரசியலை செய்வதாக விஜய் மீது விமர்சனங்கள் முன்வைக்கப்பட்டது. இந்த நிலையில்தான் கடந்த சில நாட்களுக்கு முன்னர் பனையூரில் இருந்து பரந்தூருக்கு சென்ற விஜய் அங்கிருந்து தமது கள அரசியலை தொடங்குவதாக அறிவித்தார். இதனைத் தொடர்ந்து தீவிர அரசியலில் அவர் ஈடுபட தொடங்கிய நிலையில் 234 சட்டமன்ற தொகுதிகளை கொண்ட தமிழகத்தை கட்சி ரீதியாக 120 மாவட்டங்களாக தவேகாவில் பிரிக்கப்பட்டது. இந்த 120 மாவட்டங்களுக்கும் செயலாளர்கள், இணை செயலாளர்கள், பொருளாளர்கள், துணை செயலாளர்கள் ஆகிய பொறுப்புகளுக்கான தேர்வு நடைபெற்று வருகிறது. பனையூர் அலுவலகத்தில் விஜயே நேரில் ஆலோசனை நடத்தி நிர்வாகிகளை நியமித்தும் வருகிறாராம். இதுவரை 5 கட்ட மாவட்ட நிர்வாகிகள் அறிவிக்கப்பட்டிருக்கின்றனர். விஜய் மக்கள் இயக்கத்தில் பயணித்த பெரும்பாலானவர்களுக்கே கட்சியில் மாவட்ட செயலாளர் பதவிகள் வழங்கப்பட்டு வருகிறதாம். இந்த சூழலில் மாற்றுக் கட்சிகளில் இருந்த முக்கிய பிரமுகர்களை தவேகாவில் இழுத்து முக்கிய பொறுப்புகளை விஜய் வழங்கி வருகிறார். அந்த வகையில் விசிகாவில் இருந்து விலகிய ஆதவ் அர்ஜுனாவையும் அதிமுகவின் ஐடி விங் பிரிவு இணை செயலாளராக இருந்த நிர்மல் குமாரையும் தவேகாவிற்குள் இழுத்து அதிரடி காட்டியிருக்கிறார் விஜய். இப்படி விஜயின் இந்த அரசியல் மூவை சற்றும் எதிர்பார்க்காத மாற்றுக் கட்சிகள் அடுத்தடுத்து தங்கள் கட்சிகளுக்குள் இருக்கும் விஜய் ரசிகர்களை சல்லடை போட்டு சலித்து வருகின்றனர். இந்த நிலையில் மாற்றுக் கட்சிகளைச் சேர்ந்த இன்னும் 30க்கும் மேற்பட்ட பிரபலங்கள் தவேகாவில் இணைய விருப்பம் தெரிவித்துள்ளதாகவும் அவர்கள் விரைவிலேயே விஜய் முன்னிலையில் கட்சியில் இணைய உள்ளதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது. ஆளுங்கட்சியான திமுக, அதன் கூட்டணி கட்சியான காங்கிரஸ், எதிர்கட்சியான அதிமுக, பாஜக கூட்டணி கட்சியான அமமுக ஆகிய கட்சிகளைச் சேர்ந்தவர்களுமே தவேகாவில் இணைய உள்ளதாகவும் கூறப்படுகிறது. அந்த வகையில் தவேகாவில் இணைய விருப்பம் தெரிவித்திருக்கும் மாற்றுக் கட்சி அரசியல் பிரபலங்கள் யார் யார் என்பது குறித்த பட்டியல் விஜயிடம் கொடுக்கப்பட்டுள்ளதாக பனையூர் வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. அந்த பட்டியலில் திமுக மற்றும் மக்கள் நீதி மய்யத்தில் உள்ள முக்கிய பொறுப்பாளர்கள், காங்கிரஸ் கட்சியில் இருந்து விலகி அமைதியாக இருந்து வரும் ஜெயந்தி நடராஜன், அதிமுகவில் இருந்து மாஜி பெண் அமைச்சர் தடா பெரியசாமி, ஓபிஎஸ் அணியில் இருந்து ஓபிஎஸ் மகன் ரவீந்திரநாத் வைத்தியலிங்கம், அதிமுக ஒருங்கிணைப்பு குழுவைச் சேர்ந்த ஜேசிடி பிரபாகர், வெல்லமண்டி நடராஜன், அமமுகவில் இருந்து முக்கிய பிரமுகர்கள், நாம் தமிழர் கட்சியைச் சேர்ந்த காளியம்மாள் உட்பட பல பிரபலங்கள், பேச்சாளர்கள் என சுமார் 30க்கும் மேற்பட்டவர்களின் பெயர்கள் இருப்பதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. இந்த லிஸ்டை பெற்றுக் கொண்ட விஜய் அவர்களிடம் நேரடியாக தொடர்பு கொண்டு எதற்காக தவேகாவில் இணைய ஆர்வம் காட்டுகிறீர்கள், பழைய கட்சியில் இருந்து எதற்காக விலகுகிறீர்கள் என்று 2 கேள்விகளை முன்வைத்து வருகிறார் என்று கூறப்படுகிறது. காரணம், மாற்றுக் கட்சியில் இருந்து வந்தவர்கள் மாவட்ட செயலாளர்கள் நியமனத்திலேயே பல்வேறு சிக்கல்களை உருவாக்கியதாக பனையூருக்கு சில புகார்கள் பறந்ததாக கூறப்படுகிறது. இதனால் மாற்றுக் கட்சியில் இருந்து வருபவர்களுக்கு ஒரு நேர்காணல் வைக்கப்பட்டுதான் கட்சியில் இணைக்க வேண்டும் என்ற முடிவில் தவேகா தலைவர் விஜய் இருப்பதாகவும் பனையூர் வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. எனவே தவேகாவின் இந்த அதிரடி மூவ்களை சமாளிக்க மாற்றுக் கட்சி தலைமைகள் என்ன செய்ய போகின்றன என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும்.